ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட அதிரடியான விஷயத்தை தான் கன்னிராசிக்கார நேர்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாட்கள் உங்கள் ராசிக்கு பயங்கரமான விஸ்வரூபமானது நீங்கள் எடுக்க போகிறீங்க. விஸ்வரூபை எடுக்க போகிறீங்கன்னா என்ன மாதிரியான விஸ்வரூபை எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற தாள்களை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஜோதிடர்கள் சில தாள்களை உங்களுக்கு கணிச்சிருக்காங்க. அவங்க கணிச்ச அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ கன்னி ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி பிப்ரவரியுடைய கடைசி 15 நாட்கள் தமிழ் மாதத்தில் 11வது மாதமான மாசி மாதமானது நடக்குதுங்க. மாசி மாதத்தில் கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் என்ன பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தமிழ் மாதத்தில் 11வதாக வருவது தான் மாசி மாதம். இந்த மாதத்தில் சூரியன் கும்ப ராசியில் பயணம் செய்வார். அதனால் இது கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படும். இந்த மாதத்தில் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள்லாம் நிறைய ஏற்படும். அந்த கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இது எல்லாமே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்கும். அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கன்னி ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோடு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. ஆக்சுவலி நடக்கக்கூடாத பல விஷயங்கள் உங்கள் ராசிக்கு நடக்கிற மாதிரி கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கு முன்னாடி மாசி மாதத்துக்குன்னு உண்டான சில சிறப்புகள் இருக்குது. மாசினாவே இந்த சிறப்புகள்லாம் அடங்கியிருக்கு. அதனால் முதல்ல மாசியில் இருக்கக்கூடிய சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க. மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசியில் விரதம் இருக்கிறது மற்ற மாதங்களில் ஏகாதேசி விரதம் இருக்கிறத காட்டிலும் மகா புண்ணியம் என்று சொல்லப்படுது. ஸோ மாசி ஏகாதேசினாவே மகா புண்ணிய ஏகாதேசி என்று சொல்லலாம். அப்புறம் எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதம்னா அது இந்த மாசி மாதத்தை சொல்லலாம். ஆக்சுவலி திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்து இந்த மாசி மக நட்சத்திர திருநாளில் தான். அது மட்டும் இல்லாமல் மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மிக மற்ற மாதங்களில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி காட்டிலும் விசேஷம். அப்புறம் ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திர நாளில் தான் அவதரித்தார். ஸோ இந்த மாதிரி பல புராண நிகழ்வுகள் மாசி மாதத்தில் நிகழ்ந்திருப்பதாக சொல்லப்படுது. அதே போல் தாலி கயிற்றினை கூட புதிதாக மாற்றிக்கொள்வதற்கு மாசி ரொம்ப உகந்தது என்று சொல்லப்படுது. ஏன்னா மாசி மாதம் என்பது வலிமை நிறைந்த மாதம், மகத்துவம் நிறைந்த மாதம். அதனால தான் இம்மாதத்தை மாங்கல்ய மாதம் என்று சொல்லப்படும். சிவத்தோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால் தன் கணவனுடைய ஆயுள் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்தில் தாலி கயிற்றினை மாற்றிக்கொள்ளணும் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்தியாவில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்கள் சமுத்திரக்கரை புனித நதிகளில் மாசி மாதத்தில் அமிர்தம் நிறைந்திருப்பதாக சொல்லப்படுது. இதனால் இந்த மாதத்தில் நீங்கள் நீர்நிலைகளில் புனித நீராடினீங்கன்னா அமிர்தத்தில் நீராடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுது. அதே போல் இந்த மாதம் சிவனுக்குரிய மாதம் என்று கூட சொல்லலாம். மாசி மாதத்தில் தான் பார்வதி தேவி கலந்தர நதியில் தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம். இப்படியான திருவிளையாடல்கள் பலவற்றையும் நிகழ்த்திய மாசி மாதத்தில் முழுக்கவே சிவ வழிபாடு நாம் செய்வது உரிய மாதம் என்று போற்றப்படுது. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் அன்னதானம் செய்கிறது ரொம்ப விசேஷம். அன்னதானத்துடைய பெருமைகளை உணர்த்துவது மாசியில் வரக்கூடிய மகம்தான். எனவே மாசி மாதத்தில் நம்மளால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். அது நம்ம செய்கிறதுனால மும்மடங்கு பலன்கள் கிடைக்கும். அதாவது மற்ற மாதங்களில் நம்ம அன்னதானம் செய்வதை விட இந்த மாசியில் செய்யக்கூடிய அன்னதானம் மும்மடங்கு பலனை தரும்.
அப்பனுக்கே பாட சொன்ன சுப்பையா என்பது மாசில தான். மாசி மாதம் மூச நட்சத்திரம் வருள்ள அந்த நட்சத்திர நாளில் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். இதுவும் மாசியில் வருவது ரொம்ப விசேஷம். அப்புறம் மாசியில் ஏகாதேசி விரதம் ரொம்ப புண்ணியம். மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசியில் விரதம் இருக்கிறது மகா புண்ணியம். ஏன்னா கன்னிராசிக்காரங்க உயர் படிப்பு படிக்க விரும்புவங்க, ஆராய்ச்சி செய்ய விரும்புவங்க மாசியில் இந்த ஏகாதேசியில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய துறையில் கல்வியில் மிகப்பெரிய உச்சம் தொடலாம் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அப்புறம் மாசியில் இன்னொரு ஹைலைட்டான விசேஷம் என்னென்னா சிவராத்திரி. இந்த மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று சொல்லப்படும். சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய மாசி மாதத்தில் சிவராத்திரி ரொம்ப விமர்சையாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும். தேய்பிரை சதுர்த்தி நாள் முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து 4 கால பூஜைகள் செய்யப்படும். ஸோ இந்த மாசியில் மட்டும்தான் இந்த சிவராத்திரியில் செய்யப்படும். இப்படி மாசியில் இந்த மாதிரியான பல சிறப்புகள் இருக்குது. இப்பேற்பட்ட மாசியில் தான் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு வேலை வாழ்க்கை துணையில் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கன்னிராசிக்கு மாசி மாதத்தில் நிறைய செக்குகள் வரும். அது இரட்டை செக்கெல்லாம் நிறைய வரும். என்னென்ன செக் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மாதங்களில் 11ஆவதாக வருவது மாசி மாதம். மாசி மாதம் 13/2/2025 ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் 14 வரைக்கும் மாசி மாதமானது இருக்குது. இந்த டைம் கிரகங்களுடைய மாற்றம் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் கன்னிராசியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்னங்கிறத சொல்ல போகிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ராசியில் கேது அமர்ந்திருக்கிறாரு. ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தில் சனி புதன் சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. 7வது இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறாங்க. அப்புறம் ராசிக்கு 9வது இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க. இது சுக்கிரன் குரு பரிவர்த்தனையானது நடைபெற செய்து. அப்புறம் ராசிக்கு 10வது இடத்துல செவ்வாய் வகரமாக அமர்ந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி கிரகநிலைகள் மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இருக்குது. மாசி 1ஆம் தேதி ராசிக்கு 12வது இடத்துல அதிபதியான சூரிய பகவான் 6வது இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. அப்புறம் மாசி 12ஆம் தேதி உங்கள் ராசியில் 10வது இடத்துல உள்ள செவ்வாய் வகர நிவர்த்தி அடைய இருக்கிறாரு. மாசி 15ஆம் தேதி உங்கள் ராசி அதிபதி புதன் 6வது இடத்துலேருந்து 7வது இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. ஆக்சுவலி புதன் பலமடைவதனால உங்கள் ராசிக்கு பக்கபலமாக புதன் இருக்க போகிறாரு. அப்புறம் மீன ராசியில் புதன் நீச்சமாக இருக்கிறதுனால ராசியில் சுக்கிரன் உச்சத்துலேயும் குரு பரிவர்த்தனையிலையும் நீச்ச பங்கு ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் மாசி 17ஆம் தேதி சுக்கிரன் வகரமாக போகிறாரு. சுக்கிரனுடைய நகர்வை நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கிரக மாற்றங்கள் இருக்குது. இதனால் இந்த மாசியில் குடும்பத்துக்கு தேவையான முக்கிய மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும். வருவாய் அதிகரிக்கும். உங்கள் தோற்றத்தில் அங்கங்கே மாற்றம் ஏற்படும். நீண்ட காலமாக யோசித்து சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா சென்று வருவீங்க. சுய தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு உங்கள் முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும். சூரியன் 6வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஆரோக்கியத்தில் முன்னேற்றமானது ஏற்படும். எல்லாத்துக்கும் மேலே எதிரிகள் உங்களை கண்டு நடுங்குவாங்க. அதனால் அவர்களை எளிதில் வெற்றி பெற முடியும். அரசு சம்பந்தப்பட்ட பணிகளில் காரியமாக வேண்டியது இருந்தால் அதில் சில அலைச்சல்கள் இருக்கும். அலைச்சல்கள் இருந்தாலும் பிறகு வெற்றி கிடைக்கும். அதனால் வெற்றி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் அலைச்சலை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் கூட உங்களுக்கு எதிராக வருவாங்க. ஆனால் அவர்களை எளிதில் வெற்றி கொள்வது உங்களால் முடியும். எதிர்த்து செயல்படுங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புதிய கடன் வாய்ப்புகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவை பார்த்து பண்ணுங்கள். தொழிலில் புதிய மாற்றங்கள் செய்யாமல் இருக்கிறது உங்கள் தொழிலுக்கு நல்லது. 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 7வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கை துணைக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு முழுமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வருவாய் முதலீடு நகை ஆகியவற்றை வாழ்க்கை துணைக்காக தியாகம் செய்ய வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படும். தொழிலில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரிக்கும். அதே நேரத்தில் இந்த டைம் ஆடம்பர செலவு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். நண்பர்களால் ஏமாற்றம் வரும். தொழில் பார்ட்னர்களோடு கவனமாக இருக்க வேண்டும்.
பண கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். உத்தியோகம் மற்றும் தொழில அலைச்சல், பணி சுமை அதிகரிக்கும். ஓய்வு கிடைக்காது. ஸோ ஓய்வு கிடைக்காம இருக்கிறத நீங்கள் தான் ஓய்வு கிடைக்கிற மாதிரி பார்த்து எல்லாத்தையுமே குறைச்சிக்கணும். அப்புறம் வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்கணும். ஆவணங்களை முறையாக வைத்து விதிகளை சரியாக கடைபிடிக்கணும். மாணவர்கள் கூட கல்வியில் லேசான சறுக்கல்கள் இருக்கும். எனவே கல்வியில் கவனம் இருக்கணும். குழந்தைகளுடைய உடல்நலத்திலையும் கவனம் இருக்கணும். கர்ப்பிணிகள் ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கணும். பலர் நீங்கள் காதல் தோல்வி சந்திக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் இந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிப்பதற்கு அருகில் உள்ள மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துனீங்கன்னா இந்த மாசியில் பிரச்சனைகள் குறையும். அதனால் நீங்கள் வழிபாடு நடத்துங்க. ஸோ இதுதான் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட பலன். நீங்கள் இந்த பலனை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.